வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ராய்டரிங் போட்ட மெட்டீரியலில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், பின்னாடி ஒர்க் பண்ண மெட்டீரியலில் நம்ம எப்படி பேக் சைடு கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்லீவுக்கெலாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்லீவ் எப்படி இந்த டிசைன் எல்லாம் நம்ம சென்டர் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அழகாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பேக் சைடுக்கு இதை எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம பின்பக்கம் எப்போயுமே இந்த டிசைன் அழகாக நம்ம சென்டர் பண்ணி கொண்டு வரணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின்பக்கத்தோட சென்டரை நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டரை மார்க் பண்ணாமல் நீங்கள் வெட்டினீங்கன்னா கழுத்து கிராஸ் ஆகிடும். அதனால் முதல்ல இந்த சென்டரை கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வித் ப்ளவுஸுன்றதுனால நான் லைனிங்கும் போட்டிருக்கேன். நான் மார்க் பண்ண சென்டரை பாருங்கள், அதை அப்படியே நான் சென்டராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த கோட்டு மேலேயே சென்டராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தோடு சேர்த்து நான் பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 13. அந்த 13ோட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா போதும். இப்போ இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு பாருங்கள், நம்ம பார்டரையும் கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஹைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், ஹைட்டு 13 தான். நம்ம தையலுக்காக அட்லீஸ்ட் 1 இன்ச்சு கூட்டினா கூட நம்மளுக்கு 14.5 போதும். ஆனால் இது கிட்டத்தட்ட 16.5 வருது. ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை. பார்டரை நம்ம பாருங்கள், இந்தளவு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் மடித்து தைச்சாகணும். ஏன்னா இங்கே நம்ம எம்ப்ராய்டரிங்கெல்லாம் கட் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கேருந்து 13 + 1 வச்சு 14 எடுத்துக்கிறேன். ஹைட்டு 14 எடுத்திருக்கேன். இது ஒரு 34 சைஸ் ப்ளவுஸு. ஸோ இதுக்கு நம்ம பாடி சுற்றளவு ஒரு 10.5 வச்சுக்கிறலாம். 10 எடுத்துக்கலாம். தையலுக்கும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன். இதை அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ 34 சைஸுக்கு கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும். இந்த ஷோல்டர் ஒரு 3 எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஷோல்டர் அவங்கவுங்க விருப்பங்க. இது தின்னாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 கூட வச்சுக்கிறலாம். நான் இப்போ இது 3 எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஆம்ஹோல் உயரம் ஒரு 5.5 வைங்க. 34 சைஸுக்கு 5.5 வைங்க. பின் கழுத்து நான் ஒரு 8.5 எடுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஆம்ஹோல் வரைஞ்சிருங்க. பாருங்கள், இந்த டிசைன் மாதிரியே நீங்கள் இந்த நெக்கையும் வரைஞ்சிக்கலாம். நம்ம தச்சுட்டு ஹெம்மிங் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டி வந்துடும். ஸோ நீட்டாக வந்துடும். இங்கே நீங்கள் கொஞ்சம் இந்த இடுப்புக்கிட்ட வரும்பொழுது ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். ப்ளவுஸோட பேக் சைடு ஹைட்டு 13. நான் 1 இன்ச்சு தான் தையல் கூட்டியிருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லைனிங்கோடு தைச்சி திருப்புவோம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மொத்தம் நான் 14 எடுத்திருக்கேன். 34 சைஸுக்கு பாடி சுற்றளவு நீங்கள் ஒரு 10.5 வச்சிங்கன்னா போதும். அதுக்குள்ளே கழுத்து அகலம் நான் 2.5 எடுத்திருக்கேன். இது நான் 3 எடுத்திருக்கேன். ஆம்ஹோல் உயரம் 5.5 எடுத்திருக்கேன். பின் கழுத்து உயரம் நான் 8.5 எடுத்திருக்கேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கொஞ்சம் ஹிப்புக்கிட்ட வரும்பொழுது கிராஸாக கட் பண்ணணும். நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம் கழுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பார்டரை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கிறலாம். நான் பாருங்கள் ஹைட்டை வச்சு கோடு போட்டிருக்கேன்.
இந்தளவு நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கழுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் கழுத்து வந்து கரெக்டாக அந்த எம்ப்ராய்டரிங்குள்ளேயே வந்திருக்கு பாருங்கள். நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு நான் கோடு போட்டு உங்களுக்கு காமிச்சேன். அந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி நீங்கள் கட் பண்ணால் தான் இப்படி வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் எம்ப்ராய்டரிங் வந்து இப்படி ஒரு பக்கம் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடுவீங்க, ஒரு பக்கம் கிளாத் இருக்கும். அந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இப்படி ஈக்குவலாக இருக்கணும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம். இது நம்ம ஃபினிஷிங் கடைசியாக பண்ணும்பொழுது கிராஸ் பீஸ் வச்சு திருப்பும் பொழுது நல்லா உங்களுக்கு இந்த கழுத்து இப்படி ஒட்டி அழகாக வந்துடும். அதே மாதிரி இங்கே நம்ம ஹைட்டு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இந்த அளவு கட் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம மடித்து கூட ஹெம் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேக் சைடு இப்படி தான் வெட்டணும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் சைடை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் நெக்கை மட்டும் ட்ரேஸ் எடுக்காதீங்க, நம்ம அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் எடுக்காதீங்க, அது ஸ்ட்ரைட்டாக எடுங்க. இப்போது ஆம்ஹோல் வந்து நம்ம எப்பயுமே இந்த சென்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சாவது நல்லா தள்ளி உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6.5 வச்சுக்கிறலாம். இப்போ 34 சைஸுக்கு ஷேப் லெங்க்த்து ஒரு 12.5 எடுப்போம். அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1.5 வைங்க. இந்த இடம் ஒரு 4 இன்ச்சு வைங்க. இந்த இடம் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் எடுங்க. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் நிறைய வீடியோஸில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும் பொழுது என்னென்ன அளவு வச்சு எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம இனி அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக மற்ற ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வந்து 4ஆக மடிப்போம். இங்கே பாருங்கள், இப்படியே 4ஆக மடித்து தான் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் இருக்கிறதுல நம்ம அப்படி கட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா அந்த எம்ப்ராய்டரிங்கை வந்து சென்டர் பண்ணணும். இதில் வந்து தனித்தனி ஒரு கையும் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். இப்போ இந்த பூவை நான் சென்டர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து இந்த பூவை வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து வந்து ஒரு 7 எடுத்திருக்கோம். இப்போ 7ன்னா நம்ம அதோட ஒரு 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். 8ஆக மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் பூவும் வேணும். ஸோ நம்ம இங்கேருந்து தான் மார்க் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து நம்ம 8 இன்ச்சு எடுத்தோம்னா நம்ம இந்த பேலன்ஸ் துணியை நம்ம மடிச்சுக்கிறலாம். இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து 7. இப்போது நம்ம இந்த அகலம் வந்து ஸ்லீவுக்கு ஒரு 8 இன்ச்சு எடுத்துக்கிறலாம். இது ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடம் வந்து நான் 3.5 இன்ச்சு எடுத்துருக்கேன். இந்த 3.5ன்றது டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லா ஸ்லீவுக்குமே வச்சுக்கிறலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்லீவோட ஷேப் எடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி கை சுற்றளவு வந்து 11 அதில் பாதி ஒரு 5.5 எடுங்க. பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் இதை எப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லாதது, ஸோ இது நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதையும் நான் சென்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த கையை எடுத்து அப்படியே இது மேலே போட்டு இதை மார்க் பண்ணி நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறலாம். இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் போட்டு வர்ற வித் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா நிறைய துணி இருக்கும், ஒரு சைடு நம்ம வந்து ஒட்டு போடுறது மாதிரி தான் வரும். ஸோ நம்ம தைக்கும் பொழுது ஒட்டு போட்டு தைச்சிக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அழகாக
பூ வந்து நல்லா சென்டராக வர்றது மாதிரி மடித்து ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து நம்மளுக்கு 7 வரணும் இல்லைங்களா? பாருங்கள், கரெக்டாக 7. இந்த இடத்துல நம்ம துணி அட்டாச் பண்ணி உள்ளே அப்படியே திருப்பிடலாம். லைனிங் துணி அட்டாச் பண்ணி உள்ளே திருப்பிக்கிறலாம். அதே மாதிரி இங்கே ஸ்லீவ் அட்டாச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இருக்குது. ஸோ 7 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு பட்டி துணி கட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 5.5 உயரம் எடுத்துக்கோங்க. இது நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு வச்சு கட் பண்ணுறதுனால நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறோம். உயரம் வந்து நான் 5.5 வச்சுருக்கேன். இதனுடைய பிரெத்து வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதில் ஒரு 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள், நான் 1.5 இன்ச்சு வெளியில் விட்டுட்டேன். இந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிளில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கேருந்து ஒரு 5.5 வச்சுருக்கேன். அகலம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை விட 1.5 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டு இந்த அகலத்தை விட 1.5 இன்ச்சு நான் கம்மியாக வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு போட் ஷேப்பில் வரைங்க. அவ்வளோதாங்க, பட்டி துணி இது தான். இதை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி பட்டி துணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அளவுகள்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு கரெக்டாக வரும், ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வரும். பட்டி துணி கட் பண்ணிட்டோம். இதே அப்படியே போட்டு நீங்கள் லைனிங்லேயும் கட் பண்ணிக்கிறலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு எம்ப்ராய்டரிங் மெட்டீரியலில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ ஈஸியாக சுலபமாக புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.